கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல நான் வந்து தேவனுடைய மகிமையான காரியத்தை எனக்கு செய்ததை நான் இந்த இடத்துல சாட்சி சொல்ல ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நன்றி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். என்னுடைய சாட்சி உங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற செங்கன் தாலுக்காவில் ஒரு சிற்றூரை சேர்ந்தவன். புழுதியூர் என்பது எங்கள் ஊர் பேர். நான் ஒரு இந்து மார்க்கத்தில் இந்து குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் குடும்பத்தில் யாருமே ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவங்க தான். நாங்கள்லாம் இந்துக்கள், இந்து பூசாரிகள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்தவன் தான் நான். இந்த நாளில் உங்கள் முன்பாக ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையாக நிற்கிறேன். கர்த்தர் எனக்கு செஞ்ச அனுபவத்தை, எனக்கு செஞ்ச அற்புதத்தை, என்னை ஆண்டவருக்குள் அழைத்த அந்த மகிமையான காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சாட்சியாக பகிர்ந்து கொள்வதிலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் பெயர் வந்து ஜோஸ்வா ஸ்ரீதர். இது ரட்சிக்கப்பட்ட பிறகு வச்ச பேர். என்னுடைய உண்மையான பேர் ஸ்ரீதர். நான் ஒரு கோயில் பூசாரி. கோயிலை கட்டி அதற்கு பூசாரியாக இருந்தவன் நான். மாத்திரமல்ல, ஜோசியம், ஜாதகங்கள், பெயர் பொருத்தம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் வந்தவன். அது மட்டும் இல்லை, என்னுடைய இன்னொரு சாட்சி, நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து அந்த செங்கன் தாலுகாவில் சாராயம் காய்ச்சின ஒரு சாராய வியாபாரி. மாத்திரமில்லை, நான் வந்து ஒரு மருவத்தூருக்கு மாலை போட்டு குறைஞ்சபட்சம் 15 வருஷத்துக்கு மேலே ஜனங்களை வழி நடத்தின ஒரு குருசாமி. இன்றைக்கும் எங்கள் ஊரில் 2 பஸ்ஸில் அந்த மக்கள் கடந்து போகிறாங்க. அதுக்கு வழிவாசல் திறந்தவன் நான் தான். எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் வேடங்குப்பன்ற ஒரு கிராமத்துக்கு மத்தியில் காடு, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே ஒரு புத்து. அந்த புத்தில் இருந்து தான் நாங்கள் அந்த கோயிலை ஆரம்பித்தோம். அதுக்கு நாங்கள் சின்ன பந்தல் போட்டு, அதன் பிறகு அதுக்கு கூடாரம் போட்டு, அது அப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு நிறைய நாங்கள் டொனேஷன்லாம் வசூல் பண்ணி ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு பூசாரியாக இருந்தவன் நான். அந்த கோயிலில் இருக்கும்போது அற்புதமான காரியங்களை நாங்கள் செஞ்சோன்னு சொல்லி ஊரே பாராட்டும். அந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமை நாட்களிலும் ஜனங்க திரளாக வருவாங்க எங்கள் குறி சொல்கிறதை கேட்கறதுக்கு. நான் ஒரு குறி சொல்கிறவனாகவும் கூட இருந்தேன். அது மட்டும் இல்லை, எனக்கு 4 பிள்ளைகள், 2 பொண்ணு தொடர்ந்து, அதுக்கு அடுத்து பையன், 4ஆவதும் பொண்ணு. இந்த 2ஆவது பொண்ணு என் கூட சேர்ந்து கோயிலில் குறி சொல்லும். நாங்கள் 2 பேரும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனால் கோயில் வாசலில் நிற்போம். ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களை தேடி அவங்களுடைய நிலைமைகளை கேட்கறதுக்கு வருவாங்க. சென்னை பட்டணத்திலேருந்து, பெங்களூர் பட்டணத்திலேருந்து, திருப்பூர் பட்டணத்திலேருந்து, பல இடங்கள்லேருந்து வந்து எங்களுக்கு அவங்க எல்லா விதத்திலையும் என்கிட்ட குறி கேட்பாங்க. நாங்கள் குறி சொல்கிற எங்கள் வேலை. அந்த கோயிலில் இருக்கும்போது எங்களுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் இருந்தது. மாத்திரம் இல்லை, நீங்கள்லாம் தெய்வம் சொல்லக்கூடிய அதை கண்ணால் பார்த்துருப்பாங்களோ என்ன தெரியாது, ஆனால் நான் பார்த்தவன். அந்த ஆவி என்னோட கூட பேசும். அது என்னோட கூட நிறைய காரியங்களில் என் கூட இருந்ததை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அப்படிப்பட்டவன் நான். கோயில்களில் பூசை செய்யும்போது அந்த ஆவியினுடைய நடமாட்டத்தை என்னால் பார்க்க முடியும். அப்படி ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருந்தவன் தான். அந்த கோயிலில் நாங்கள் இப்படி வளர்ந்து இருக்கும்போது அந்த இடத்துல கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்து அதுக்காக நிறைய பிரயாசப்பட்டோம். நிறைய மக்கள் கிட்ட டொனேஷன் கேட்டோம், யாரும் கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு முன்னாடி அந்த கோயிலை கட்டுறேன்னு சொல்லி ஏமாற்றி இருக்கிறாங்க. அதனால் எங்களை நம்பலை. நம்பணும் ஒரே வழி என்ன பண்ணேன்னா, என் மனைவியோட கம்மலை கட்டி கொண்டு போய் அடகு வச்சு வெறும் 1500 ரூபாய் அதை கொண்டுட்டு வந்து செங்கல் வாங்கியிருந்து கோயில் கட்ட போகிறோன்னு அடையாளப்படுத்தணும். பல மக்கள் அதுக்காக டொனேஷன் கொடுத்தாங்க. சிமெண்ட் வந்தது, கம்பி வந்தது, செங்கல் வந்தது, எல்லாமே கட்டுமான பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை கட்டி முடித்து கோயில் கும்பாபிஷேகம் நடத்தினோம். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே சிலை வைக்கிறதுக்கு போய் சிலையை கொண்டு வந்து வச்சோம். அந்த சிலைக்கு அடியில் தகடுகள் வச்சு அதுக்கு உச்சாட்டமான ஒரு கிரியைகளை செய்யும்படி காரியத்தை செஞ்சோம். குடமுழுக்க எல்லாம் செஞ்சு முடித்து 48 நாட்கள் மண்டல விரதம் இருக்கணும். இந்த மண்டல விரதத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல எந்த தீட்டு படக்கூடாதுன்னு சொல்லி நான் மிக வைராக்கியமாக இருந்தது உண்டு. அதுக்கு முன்னாடியே நான் வந்து பக்தி வைராக்கியத்தில் அதிகம். எப்படின்னா, காலில் செருப்பு போட மாட்டேன், இடுப்பில் நான் அண்ணா கயிறு கட்ட மாட்டேன், கரை வெட்டி வேஷ்டியை நான் கட்ட மாட்டேன். அதே சமயத்தில் இந்த நான்வெஜ் எதையுமே நான் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தீட்டு அப்படின்னு நினைப்பேன். இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கும்போது எப்பவுமே என் நெத்தியில் பட்டை இருக்கும். அந்த உத்திராட்ச கொட்டை எப்பயுமே எனக்குள்ளே இருக்கும். அந்த காவி வேட்டியில் தான் 24 மணி நேரம் இருப்பேன். நான் ஒரு பூசாரி என்பதை அடையாளப்படுத்த அத்தனை அடையாளங்களும் என் மேலே இருக்கும். பல கோயில்களுக்கு போவேன், பல கோயில்களில் நான் போய் நிற்பேன். மருவத்தூருக்கு வரும்போது நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். மருவத்தூருக்கு மாலை போட்டு 13 வருஷம் மக்களை வழி நடத்தின
ஒரு மிகப்பெரிய குருசாமி. இன்னைக்கும் எங்கள் ஊரில் 2 பஸ்ஸுக்கு உண்டான ஆட்கள் புறப்பட்டு மருவத்தூருக்கு போகிறாங்க. முத மாலை போட்டு அவங்கள வழி நடத்தின ஒரு பூசாரி குருசாமினா. இதை வச்சு தான் அந்த இடத்துல கோயில்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. நாங்கள் அதில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது திடீர்னு ஒரு முறை அந்த இடத்துல யார் எனக்கு என்ன செய்வேன்னு செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு சூனியம் எங்களுக்கு வச்சாங்க. சூனிய கிரியைகள் எங்களுக்கு வச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நமக்கு தெய்வம் இருக்கு, நமக்கு பக்கபலமாக இருக்குது, நம்மளுக்கு ஒன்று யாரும் செய்ய மாட்டாங்கன்ற நிலைமையில தான் இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல எங்களுக்கு சூனியம் வச்சு எங்களை முற்றிலும் முடக்கி போடுற நிலைமைக்கு வந்தாங்க. எவ்வளோ வசதி இருந்தோமோ அத்தனையும் போயிடுச்சு. ஒட்டுமொத்த குடும்பமே தரித்திர நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்தோம். அப்படி ஒரு சூனிய கட்டு தான் எங்களுக்கு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, சூனியங்களில் பல ரகம் உண்டு. அதில் எனக்கு வச்ச சூனிய கட்டு நவசாத்தான் கட்டுன்னு சொல்லுவாங்க. நவ என்றால் 9 குட்டி சாத்தான்களை வீட்டுக்குள்ளே வச்சு அந்த சூனியத்தை செய்வாங்க. மத்தியில் 8 திசைக்குள்ளும் 8 குட்டி சாத்தான், வீட்டுக்கு மத்தியில் ஒரு குட்டி சாத்தானை வச்சு முழு குடும்பத்தையும் அழிக்கணும். அப்படி ஒரு சூனியம் எனக்கு செஞ்சு வச்சாங்க. அந்த கோயிலில் குறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது நடந்தது எனக்கு தெரியாது. நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அந்த நிலைமையில் எங்கள் பொண்ணு என் கூட குறி சொன்ன பிள்ளைக்கு சர்பத்தின் ஆவி அப்படின்னு பின்னாடி தான் தெரிய வந்தது. அந்த ஆவியினுடைய கிரியை அதுக்குள்ள இருந்ததுனால அடிக்கடி மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சது. இது சரீரத்தில் ஏதோ பலவீனம்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம். ஆனால் இது ஆவியினுடைய கிரியை என்பது எங்களுக்கு தெரியாது. திடீர்னு மூக்கில் ரத்தம் சொட்டும், கட்டியாக ரத்தம் வரும். மயக்கம் போட்டு விழுந்ததுன்னா 2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் 2 மணி நேரம் அதுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த நிலைமை இருக்கும். அதன் பிறகு சுயநிலவுகள் வரும். அப்புறம் எழுப்பி என்னன்னு கேட்டால் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது ஒரு விதம். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ள சூனியம் வச்ச பிறகு நாங்கள் அனுபவிச்ச சித்திரவதை 3.5 வருட காலம் கொடுமையான அனுபவத்தை நான் சந்திச்சிருக்கிறேன். இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு ரத்தம் உறையிற அளவுக்கு பயங்கரங்கள் நடந்ததை என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூனியத்தை வச்சு தான் குட்டி சாத்தான்களை ஏவி வீட்டுக்கு விட்டாங்க. அந்த குட்டி சாத்தான் வீட்டுக்கு வந்ததுன்னா அது சும்மா இருக்காது. வீட்டுக்குள்ள இல்லாத மிகப்பெரிய பாதக காரியத்தெல்லாம் செய்யும். என் மனைவி குட்டி சாத்தானை பார்த்துருக்குறாங்க, அவங்கள துரத்தும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தனியில் இருக்கவே மாட்டாங்க, எப்பவுமே கூட இருக்கணும். 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் தான் அவங்க அந்த சாத்தானுடைய கிரியைகள்லேருந்து அவங்க தப்பிக்க முடியும். தனியாக இருந்துட்டாங்கன்னா அவங்களும் மயக்கம் போட்டு விழக்கூடிய அளவுக்கு அவங்க ஜீவனுக்கு உலை வைக்கிற கிரியை அந்த பிசாசு செய்யும். அது மட்டும் இல்லை, நாங்கள் வீட்டில் தூங்குறோம்னா 8 மணி தூங்கி 9 மணிக்குள்ளே நான் எழுந்துடணும். இல்லைனா எங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் தூங்க மாட்டாங்க. அப்படி அந்த குட்டி சாத்தானுடைய கிரியைகள் இருக்கும். எங்கள் பிள்ளைகள்லாம் என் மனைவி நல்லா தூங்கணும்னா நான் முழிச்சிருக்கணும், அந்த பிசாசோட போராடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம். இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 3.5 வருஷ காலம் இந்த சித்திரவதை எங்களுக்கு அனுபவிச்சது. அந்த பிசாசு வீட்டுக்குள்ளே வந்தாக்கா ஒருத்தரையும் தூங்க விடாது. அதே சமயத்தில் மரணத்தின் நினைவுகள் எங்களுக்குள்ளே வரும். அந்த சூனியத்தினுடைய முக்கிய நோக்கமே குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அடிக்கணும், ஒரு ஆள் கூட உயிரோட இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலைமை தான். அப்படிதான் செஞ்சு வைப்பாங்க. அந்த மத்தியில் வைக்கிற குட்டிச்சாத்தான் எல்லாருடைய ஜீவனையும் எடுக்கும். அது ரத்த வெறி பிடிச்சாலையும் அப்படிப்பட்ட மந்திர சக்தியில் அனுப்பப்படுகிற அந்த ஆவி வரும்போது யாரையாவது கொல்லணும் தான் வரும். முதலாவது யாராவது ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டா அதுக்கு பிறகு லைனாக இருக்கிறவங்கெல்லாம் கொலையை நடத்தும். அப்படிதான் எங்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதுக்காக வேண்டி நாங்கள் சித்திரவதையெல்லாம் அனுபவித்தோம். எங்கள் மனைவி 3-4 முறை போய் வீட்டுக்குள்ளே சுருக்கு போட்டுக்கிறதுக்கு அவங்க புடவை எடுத்துக்கிட்டு போய் சுருக்கு போட்டு போனாங்க. வீட்டை பூட்டிக்கிட்டு போனாங்கன்னாக்கா ரொம்ப அதை திறக்க முடியாது. கதவை உடைச்சி எடுத்து உள்ளே போயிட்டு அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்த அனுபவம்லாம் எங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம், வேதனையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, எங்கள் பையன் அவனுக்கு ஒரு 4 வயசு 5 வயசு தான் இருக்கும். திடீர்னு தூங்கின்னு இருப்பான். யாராவது வெளியே கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அப்பா கூப்பிட்றாங்க, அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அந்த சத்தத்தை கேட்டு அவன் பின்னாடியே போய்கிட்டு இருப்பான். முன்னாடி ஒரு உருவம் போகும், அது அப்பா தான் போகிறாரு அம்மா தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடியே போவான். போன பார்த்தா அவனை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு திடீர்னு அது காணாமல் போயிடும். ஆனால் ஜீவனை ஒன்றும் செய்யலை. இதுதான் கர்த்தர் எனக்கு செஞ்சது. அது ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சாருன்னு நான் நினைக்கல. இதோ நான் வணங்குற தெய்வம் எனக்கு காப்பாற்றுது அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் அவனை திடீர்னு அந்த இடத்துல விட்டுட்டு போயிடும். அது காடாக இருக்கும் அல்லது யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத நிலமா இருக்கும். அவன் அங்கேயே அழுவான், வழி தெரியாது இருட்டில். நாங்கள் பக்கத்தில் எழுந்து பார்க்கும்போது பிள்ளை இல்லைனாக்கா நாங்கள் தேடுவோம். அவன் அழுகிற சத்தத்தை கேட்டு போய் பல முறை அவனை கூட்டின்னு வந்திருக்கிறோம். அவன் அடிக்கடி எழுந்து இது மாதிரி போகக்கூடாதுன்றதுக்கு அவன் காலை கயிறெல்லாம் போட்டு கட்டி வச்சிருந்தா அனுபவம் உண்டு. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கொடுமையான காரியத்தை நாங்கள் அனுபவித்தோம். இது இல்லை, இதை விட குறி சொன்ன என் பொண்ணுக்கு நடந்தது தான் மிகப்பெரிய காரியம். திடீர்னு ஒரு பிசாசு அந்த இடத்துல இருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுமா, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு எழுந்து ஓடும், ஓடின வேகத்தில் கீழே விடும். அவ்வளோதான்.
மயக்கம் போட்டு செத்த போன மாதிரி கிடக்கும். இதையெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது மிகப்பெரிய துக்கமாக இருந்தது. இதுக்கு என்ன வழி, என்ன செய்யணும் அப்படின்னு நான் பார்க்காத மந்திரவாதிகள் கிடையாது, நான் பார்க்காத ஜோசிக்காரர் கிடையாது, நான் போகாத கோயில் கிடையாது. எல்லா இடத்துலையும் போய் இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டுட்டேன். கேட்டால் பணம் தான் செலவாச்சு. பல ஆயிரங்கள் பல லட்சங்களை தாண்டி போச்சு. ஆனால் எந்த இடத்துலையும் பலன் கிடைக்கல. நான் போன கோயில்களில் மிக முக்கியமாக உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாத தெரில, பர்வத மலைன்னு சொல்லி செங்கம் டு போலூருக்கு வர வழியில் ஒரு மலை இருக்கும். 350 அடி. அது பாறையில் பிடிச்சி கடப்பாறையை பிடிச்சி ஏறிக்கிட்டு போகணும். அந்த கோயிலுக்கு போய்வேன். பௌர்ணமி ஆச்சுனாக்கா அந்த மலையில தான் இருப்பேன். எனக்கு ஏதாவது பரிகாரம் கிடைக்காதா, எனக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்காதா, இந்த சத்ருவின் பிடியிலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மலை உச்சியில் போய் உட்காருவேன். அந்த மலையில் ஏற முடியாத இடத்துல நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போய் உட்காந்து தெய்வங்களை வணங்கியது உண்டு. ஆனால் அதுலேயும் பலன் இல்லை. மாத்திரமில்லை, இதில் இன்னொரு காரியம், நாம் எங்கள் ஊருக்கு இப்போ அடுத்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் ஒரு ஆறு ஒன்று ஓடுது, நீப்பத்தரைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு யாகம் ஒன்று நடக்கும் ஒவ்வொரு அமாவாசையிலையும். அந்த அமாவாசை யாகத்தில் முக்கியமான ஆளாக நான் கலந்துப்பேன். அந்த பூசைகள் செய்கிறதுலேருந்து அங்கே எல்லா காரியத்தையும் அந்த சாமியாருக்கு உடனே இருந்து செய்வேன். அவங்க இந்த விஷயத்தை கேட்டு அவங்க 3 தகடு எனக்கு கொடுத்தாங்க, செப்பு தகடு. அதில் சக்கரங்கள் போட்டு அந்த ஆவிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரங்களை உருவேற்றி அதை எனக்கு கொடுத்து இதை வீட்டில் வச்சு தினமும் பூசை செய்யின்னு சொன்னாங்க. அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு நான் தினமும் பூசை செஞ்சுக்கிருந்தேன். வந்து ஒரு 3-4 நாள் அது நல்லா இருந்தது. அடுத்த வாரம் அந்த தகடு கருப்பு கலராக மாற ஆரம்பிச்சது. எனக்கு தெரியல. சரி, அதை மறுபடியும் எடுத்து லெமன் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா தேய்ச்சி அதை பளிச்சு மாற்றி கழுவி தொடச்சி எடுத்து வச்சு மறுபடியும் பூசை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் பொழுது ஒழிஞ்சு பார்த்தா அந்த தகடு கலர் மாறி போயிருக்கும். இது என்ன காரணம் தெரியல. இது இப்படி ஒரு மாதத்துக்கு மேலே நான் அதை வச்சு போராடி பார்த்துட்டேன். ஆனால் பலன் எதுவும் இல்லை. மறுபடியும் அந்த சாமியார்கிட்ட போய், நீங்கள் கொடுத்த தகடு இது போல் இருக்குது, இது கருப்பு கலராக மாறிடுச்சு, என்னன்னு தெரியல, இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டேன். நீங்கள் கொண்டு வந்து அந்த தகடை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு காரணம் அவரும் எனக்கு சொல்லலை. அதன் பிறகு நான் தேடாத மந்திரவாதிகள் கிடையாது. சொல்லுவாங்க எங்கள் உறவுக்காரெல்லாம், நீ படுற சித்திரவதையை பார்க்க எங்களால் முடியல, இந்த இடத்துல ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு, நீ அவரை போய் பாருப்பா, அவர் நல்ல வைத்தியக்காரர் அப்படின்வார். போவேன், அவரை பார்ப்பேன், அவர் சொல்கிற காசை கொடுப்பேன், அவர் என்ன கொடுத்தாலும் சரி கொண்டு வந்து வீட்டில் வைப்பேன். ஏன்னா அந்த பிசாசுக்கிரிய வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக. அப்படி செய்யும் போது கூட அந்த பிசாசை எங்களால் துரத்த முடியல, அந்த மந்திரத்துக்கு அது கட்டுப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூனியம். அது ஏன் வச்சாங்க எனக்கும் தெரியாது. அது எப்படிப்பட்ட மந்திரம் அது எனக்கு தெரியாது. எந்த மந்திரவாதியும் எனக்கு சொல்லலை, எந்த சூனியக்காரரும் இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லலை. ஆனால் தேடி 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 அலைஞ்சி பணம் எல்லாம் வத்தி போய் கடைசியில் வெறும் ஆளாக நின்றுட்டேன். இனி செலவு பண்ண எந்த விதத்திலையும் என்கிட்ட பைசா இல்லை. கடைசி கட்டம் வேற வழி இல்லை. எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். ஒருத்தர் அதில் ஆலோசனை சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது உங்கள் தெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சு செய்யாமல் போயிருந்தா அதன் கூட இப்படி நடக்கிறது உண்டு, நீங்கள் ஏதாவது இருக்கா, அதுபோல் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் இருக்கிறீங்களான்னு. ஆமாம் இருக்குது, எங்கள் பையனுக்கு நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், அவன் பிறந்தா எடைக்கு எடை காசு போடணும் திருப்பதியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பொருத்தனை செஞ்சுருக்கிறேன், முதல்ல அதை செலுத்துங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் மாறும்னு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக ஒரு காளை மாடு விட்டுருந்தேன். அந்த காளை மாட்டை விற்று இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு என் பையனுக்கு அன்னைக்கு எடை போடும்போது 2.5 கிலோ தான். ஆனால் நான் சேர்த்து வச்ச காசு 5 கிலோவுக்கு இருந்தது. எப்படியோ கடவுளுக்கு சேர்த்துட்டோம், இதை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் 6 பேரும் நாங்கள் திருப்பதி கடந்து போனோம். போய் அங்கே எல்லா பிரார்த்தனைகளும் செஞ்சு அந்த காணிக்கையெல்லாம் போட்டு என் மனைவி பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. இதுக்கு விமோசனம் கிடைச்சா என் தாலி கூட கழட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தாலியும் கழட்டி போட்டு நாங்கள் வந்தோம். வந்த மறாவது நாள் வந்து ஒரு 10 மணி நேரம் கூட ஆகலை, 12 மணி நேரம் ஆகலை, ஒரு நாள் ஆகலை, பொழுது விடிஞ்சதுக்குள்ள 6 பேருக்கும் பயங்கரமான ஜுரம். குறைஞ்சபட்சம் 15 நாள் ஒருத்தரும் எங்கள் வீட்டில் வராத அளவுக்கு. எங்கள்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, அந்த வீட்டுக்கிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால் நாங்களே படுத்து கிடந்தோம். ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஜுரம் அடித்தது. சாகர கட்டத்துக்கு போயிட்டோம். எல்லாம் எலும்பு தோலும் ஆகிட்டோம் 5-6 பேரும். இப்படி ஒரு சூழ்நிலை. என்ன கடவுள்கிட்ட போயிட்டு நேர்த்தி கடன் செஞ்சுட்டு வந்தோம், அதுக்கு பிறகு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, ஏன் எங்களுக்கு இந்த மாதிரியான நிலைமை, இதுக்கு காரணம் என்ன கண்டுபிடிக்க முடியல. இதன் பிறகு என்ன வழி இருக்கு, என்ன செஞ்சா இதிலிருந்து வெளியே வர முடியும்? ஒரு பதிலும் இல்லை. எல்லா கோயில்களும் போயாச்சு, எல்லா தெய்வத்தையும் வணங்கியாச்சு, எல்லா நேர்த்தி கடனையும் செஞ்சாச்சு, எல்லா பொருத்தினையும் பண்ணியாச்சு. இனி கையில் காசு இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன் தனியா. இந்த நிலைமையில எங்கள் மனைவி செய்கிற அந்த வேலை ஆயாவா செய்வாங்க ஸ்கூலில் சத்துணவில், அது மட்டும்தான் எங்களுக்கு ஆதாரம். அவங்க மதியத்தில் சாப்பாடு கொண்டு வருவாங்க, அதை வச்சு தான் எங்கள் வாழ்க்கையே ஓடிச்சு.
இவ்வளோ கொடுமையான தரித்திர நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அந்த சூனியத்தின் நிமித்தமாக. அதனுடைய முக்கிய நோக்கம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கணும். அதுதான் அந்த சூனியத்தினுடைய முழுமையான நோக்கமே. ஒருத்தரும் உயிரோடு இருக்கக்கூடாது. இப்போ எங்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் தூரம் நின்னாச்சு. எங்களை பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, யாருமே எங்ககிட்ட பேச மாட்டாங்க. இதுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம், எங்கள் வீட்டில் சண்டை 24 மணி நேரமும் சண்டைகள் நடக்கும். 2 நாள் 3 நாள் எங்கள் மனைவிக்கு எனக்கு சண்டை நடக்கும். ஏன்? அந்த சூனியம் செய்கிற காரியம். சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொலை பண்ணி சாகணும், இல்லை நான் கோபத்தில் போய் சுருக்கு போட்டு சாகணும், இல்லை நான் விஷம் குடித்து சாகணும். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தால் நாங்கள் சாகணும்னு சொல்லி அந்த சூனியத்தினுடைய கிரியை இப்படி நடக்கும். இந்த சண்டையை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் தூங்க மாட்டாங்க. ராவெல்லாம் சண்டை நடக்கும். ஒரு சாதாரண வார்த்தைக்கு, ஒரு சின்ன வார்த்தை பேசினா என் மனைவிக்கு ரோஷம் வந்துடும், அவங்க ஏதாவது பேசினா எனக்கு ரோஷம் வந்துடும். உடனே சண்டை ஆரம்பிக்கும். அது கடந்து போய்கிட்டே இருக்கும். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. எங்கள் பெரிய பொண்ணுக்கு 10 வயசு, அப்படியே 2 வயசு குறைவு. அப்படி இருந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மாவை சமாதானம் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது, அவங்க அழறத தவிர வேற வழி இல்லை. எல்லாமே சின்ன குட்டி பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தெய்வத்தை தவிர வேற எதுவுமே என்னை காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். ஆனால் எல்லா தெய்வமும் கைவிட்டாச்சு. கடைசியில் ஒரு இடத்துல போயிட்டு ஜோசியம் கேட்டேன். எனக்கு இருக்கிற நிலைமை என்ன தெரிஞ்சுக்கணும், இதனுடைய ரகசியம் என்ன கண்டுபிடிச்சி அதுக்கு பரிகாரம் செய்யலான்னு போய் கேட்கும்போது ஒருத்தர் மட்டும் சொன்னாங்க, உனக்கு வச்சிருக்கிறது சூனி வச்சிருக்கிறாங்கப்பா உங்கள் வீட்டில். உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த தெய்வமும் வரல, எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. 8 திசையிலும் கட்டப்பட்டு இருக்கு. 8 குட்டி சாத்தான் வச்சிருக்கிறாங்க. உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு ஒரு குட்டி சாத்தான் ரத்த வெறியோட சுத்துது. இப்படிப்பட்ட சூனியம் வச்சிருக்கிறாங்க. எந்த தெய்வத்தை நீ கூப்பிட்டாலும் வராது, எல்லாத்தையுமே கட்டிட்டாங்க மந்திரத்துலன்னு. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் இவ்வளவு பரிகாரம் செஞ்சு இவ்வளவு நாள் இருந்தேனே, இவ்வளவு வைராக்கியம் பாராட்டினே, பாயில் படுக்க மாட்டேன், என் காலில் செருப்பு போட மாட்டேன், தெய்வத்துக்கு குற்றம் வந்துருன்னு சொல்லி நான் மட்டன்னு சாப்பிடல, எங்கள் வீட்டில் கெஞ்சினா கூட நான் செய்ய மாட்டேன், எனக்கு ஆகாதுன்னு சொல்லி அவங்களையும் அப்படி தான் நான் வச்சுருந்தேன். இவ்வளோ வைராக்கியம் பாராட்டி இவ்வளோ பக்தியாக இருந்து எதுவுமே என்னை காப்பாற்றல, அத்தனையும் கட்டில் போட்டுச்சுனாக்கா நான் யாருக்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்ல முடியும்? இது ரொம்ப தீர்க்க முடியாத மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. கடைசி கட்டம், வேற வழி கிடையாது. எனக்கு ஒரே ஒரு எண்ணம், இனி இந்த பூமியில் ஜீவிக்கக்கூடாது. இனி பூமியில் வாடுறது என்ன, 33 கோடி தெய்வம்னு சொல்கிறாங்களே, இது எல்லாம் என்னை காப்பாற்றுன்னு நான் ஓடனே, தேர்த்தி கடன் செஞ்சனே, எல்லா இடத்துக்கும் மாலை போட்டு போனேன், எல்லா இடத்துலையும் நான் போய் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சனே, எதுவுமே என்னை காப்பாற்றலைன்னா என்னை காப்பாற்றுறதுக்கு மனுஷனும் இல்லை தெய்வனும் இல்லை, இனி நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு முடிவுக்கு வந்தேன். இப்போதான் சாகணும்னு சொல்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அப்போ தான் பிசாசினுடைய உச்சக்கட்டமான சூழ்நிலை. இந்த எண்ணம் எனக்கு எப்போ வந்ததோ சாத்தான் அப்போ என்ன குறி வைக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா 24 மணி நேரம் என் மனசுக்குள்ள செத்து போயிடணுன்ற எண்ணம் தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த எண்ணம் எப்போ என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சதோ சாத்தானுடைய உச்சகட்டமான அதிகாரம் எனக்குள்ள கிரிய செய்ய ஆரம்பிச்சது. நான் நிலத்துக்கு போவேன், அந்த இடத்துல பம்ப் செட் இருக்கும், அந்த பம்ப் செட்டில் மோட்டர் போட்டு மிஷினை பூட்ட போனால் அங்கே என்கிட்ட பேசும். உள்ளத்தில் இப்போ பிசாசு பேச ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் வெளியே இருந்த பிசாசு இப்போ எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே உக்காந்துக்கிட்டு எனக்குள்ள ஐடியா கொடுத்து பேச ஆரம்பிச்சது. அது சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீ செத்து போயிடணும்னு சொல்லிதான். நான் அதை தவிர வேற இல்லை, இது என்ன பேசுதுன்றது எனக்கு தெரியாது. அப்போது என் மனசு சொல்லுது, மனசாட்சி சொல்லுது, இனி வாழக்கூடாதான் போல, நம்ம செத்துணும்னு சொல்லி நினச்சேன். ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும், கரண்ட்டு கிட்ட போனால் கரண்ட்டில் கையை வை, ஒயர் பிடிச்சிரு, இடத்த மெயினி, சீக்கிரமாக செத்துருவேன்னு ஐடியா கொடுக்கும். சரி, அப்படி தான் செத்துடலான்னு போவேன். இங்கே சண்டை சச்சரவுகள், ஊரில் கெட்ட பேர், நம்மளை பார்த்தா மனுஷனாவே மதிக்கலை. அதே சமயத்தில் எனக்கு இன்னொரு காரியம்னா, நான் பைத்தியக்காரன் லெவலுக்கு போனேன். அதுதான் உச்சம். மனுஷ சுபாவம் மாறி போச்சு. மட்டுமில்லை, என்னை பார்க்க அகோரமான வடிவத்தில் நான் மாறிக்கினே இருக்கிறேன். இது எனக்கு நல்லா தெரியுது. நான் மனுஷனாக இருக்கிற நிலைமை மாறி, மனுஷ குணங்கள் மாறி, என் முகத்தின் பொலிவுகள் எல்லாம் போய் நான் எப்படி ஆனேன், என்னை பார்க்க எனக்கே பிடிக்காத அளவுக்கு ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு போனேன். என்னை பார்க்கவே அருவருப்பாக எனக்கு இருக்கு, நான் கண்ணாடி பார்க்கவே மாட்டேன். என் முகத்தை எனக்கு பார்க்கவே பிடிக்காத ஒரு சூழ்நிலைக்கு நான் மாறினேன்றது எனக்கு அப்போ தெரியாது. அந்த ஆவி அப்படி தான் மாற்றும், என்னை விகாரமான முறையில் மாற்றும். என் மனைவி பலமுறை கொலை செய்ய போயிருக்கிறேன், அந்த ஆத்திரம் எனக்குள்ள வரும். அந்த ஆவியினுடைய கிரியை எனக்குள்ள உக்கிரகமாக வரும்போது யாரையாவது வெட்டணும், கொல்லணும். இந்த சண்டையில் என் மனைவியை கொல்றதுக்கு பலமுறை நான் கத்தி எடுத்துக்கணும் சுற்றி இருக்கிறேன். இப்படி எல்லாம் அந்த ஆவி ஏதாவது ஒரு உயிரை வாங்கிடணும். அதுக்கு பிறகு அதுக்கு ஈஸி, மற்றவங்களை எல்லாரையும் எடுக்கிறதுக்கு அது ஈஸியான காரியம். நான் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தேன். இதையும் மாறி சாகணுன்ற எண்ணம் வந்த பிறகு, சரி, மற்றவங்களை கொலை செய்யறதுனால குற்றவாளியாகி நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், என் பிள்ளைகள்லாம் தனியாக நின்றுடுவாங்க, முதல்ல நாம செத்துருவோம்.
இந்த பிரச்சனைக்கு முடிவு. இதையெல்லாம் பார்க்க முடியாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு தான் பல முறை மரணத்துக்குன்னு போயிருக்கிறேன். கிணத்து ஓரத்தில் போய்கின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆவி பேசும், கிணத்துல குச்சிரு நீ செத்துடுவேன் அப்படின்னு. எனக்கு நீச்சம் தெரியலுமே, நான் ஏறி வந்துடுவேனே, என்னால் சாக முடியாதே அப்படின்னு சொன்னால் கல்லை ஒன்று பெருசாக எடுத்து முதுகில் கட்டிக்கிட்டு நீ விழுந்தனாக்கா அந்த கல் பாரம் உன்னை கொண்டு போய் தரையில் வச்சிடும், நீ செத்தலாம் ஈஸியாக அப்படின்னு அது ஐடியா எனக்கு கொடுக்கும். சரி அப்படி தான் செய்யலாம்னாக்கா திடீர்னு எனக்கு முடிவு பண்ணிவிடுவேன், சரி அப்படி தான் சாகணும்னு. ஆனால் என் பிள்ளைகள்லாம் பிச்சை எடுக்கிற மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் வரும். என் பிள்ளைகள்லாம் அனாதைய தெருவில் நிற்கிற மாதிரி ஒரு மனசு வரும். அப்படி ஒரு எண்ணங்களை என் மனசில் அடிக்கடி வரும். நான் சாகணும்னு கிட்ட போகும்போது அந்த மரணத்தை டச் பண்ணுற போகிற நேரத்தில் என் பிள்ளைகள் தெருவில் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு ஞாபகம். வீட்டார் எல்லாம் மற்றவங்களாம் உறவுகள்லாம் துரத்துற மாதிரி என் கண்ணு முன்னாடி அந்த காட்சிகள் வரும். இப்போ நினைக்கிறேன், அது என் தேவன் என்னை அன்றைக்கு மரணத்திலிருந்து காப்பாற்றியது. ஆண்டவர் இயேசு எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார், அது அவர் தான் கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை யாரோ பின்னால் இருந்து மரணத்துக்கு விடாதபடி காத்தவர் என் பரிசுத்தர் என்று இப்போதான் எனக்கு புரியுது. இயேசு மரணத்தை ஜெயித்தவர், இயேசு மரணத்தின் அதிகாரி, அவர் மரணத்தை சிலுவையிலே அழித்து ஜெயம் எடுத்த ஆண்டவர். அப்படிப்பட்டவர் என் மரணத்தை விடாதபடி என்னை காக்கிறதுக்காக அவர் என் கூட வந்திருக்கிறார். இது எனக்கு தெரியல. நான் தான் எல்லா ஆவிகளினால நான் மாயையில் மூடப்பட்டு இருக்கிறேன்னு, அதனால எனக்கு எதுவுமே தெரியல. மற்றும் இல்லை, நான் டவுனுக்கு போகும்போது பெரிய பெரிய டாரஸ் வண்டிகள் லாரி வரும், அங்கே பேசும், நீ போடி லாரிக்கு உள்ள விழுந்துரு, ஒரு செகண்ட் டயர் உன் மேலே ஏறினாக்கா நீ மறிச்சிடுவேன், இது சொல்லும். அப்போ நான் சாகணும், சைக்கிள் விட்டுருவேன், இறங்குவேன், போய் விடலான்னு. அப்போ எனக்கு என் பிள்ளைகளை தான் காட்டுவார் ஆண்டவர். அதன் பிறகு பிள்ளைகளை பார்க்கும்போது அழுவேன், ஐயோ பிள்ளைகளை விட்டு செத்துட்டா யார் காப்பாற்றுவாங்க. இப்படி மரண போராட்டம், சாகறதுக்கு முடியாம வாழ்றதுக்கு முடியாத ஒரு நிர்பந்த கட்டத்துக்குள்ள தள்ளப்பட்டு நான் மரண போராட்டத்தை சந்தித்து அந்த நாள் நினைக்கும் போது இன்னைக்கு கூட எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். இதையெல்லாம் என் கர்த்தர் மறக்க வச்சார். அன்னைக்கு வேதனைப்பட்டேன். முடிவான வழி என்ன? இந்த போராட்டத்தில் எத்தனை நாள் இருப்பது? சாகவும் முடியாம, வாழவும் முடியாம, பிரச்சனையை தீர்வு காண முடியாம, பிள்ளைகளை காப்பாற்ற முடியாத, மனைவிக்கு நல்ல புருஷனா இருக்க முடியாம, இப்படி இருக்கும்போது சாகணும்னு சொல்லி நைட்ல தூங்கும்போது யாருக்குமே சந்ததி இல்லாம ஒரு சத்தமும் போடாம எழுந்து போயிடணும்னு நான் நினைப்பேன். எழுந்து போகணும்னு நினைக்கும் போது திடீர்னு எங்க பொண்ணு என்னை கை பிடிக்கும். பெரிய பிள்ளை என் லுங்கி இறுக்கி கையில பிடிச்சிக்கிட்டே தூங்கும். அப்பா என்னைக்கா இருந்தாலும் செத்துருவார், நம்மளை விட்டு போயிடுவார், நாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எண்ணம் போல என் லுங்கி பிடிச்சிருக்கு எனக்கு தெரியாது. நான் நல்லா தூங்கிட்டு திடீர்னு எழும்போது அது அப்பா எங்கே போகிறேன்னு எழும்போம், என் கூடவே எழும்போது என்னால் தாங்க முடியாது, உட்காந்து அழத்தான் தோணும் எனக்கு. என் பிள்ளைகளை நினைக்கும் போதெல்லாம் சாக மனசு இல்லாமல் அத்தனை கண்ணீர் வடிப்பேன். பிள்ளைங்கள்லாம் எழுந்து என் சத்தத்தை கேட்டு உட்காந்து அழுவாங்க. வேற வழியே இல்லைங்க. அதுக்கு பிறகுதான் முடிவு கட்டத்துக்கு வந்துட்டேன். இந்த முடிவு கட்டத்துக்கு வந்தது 2008 அந்த 5வது மாதம் 2ஆம் தேதி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த நாள் இன்னையோடு சரி இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடணும். பிள்ளைகளை யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, இந்த பிரச்சனையில இந்த வேதனையில யாரும் நிலை நிற்க முடியும்? அவ்வளவு கொடுமையான காரியத்தில் நான் இருக்கிறேன். சாகரத்தை தவிர வேற வழியே இல்லை. அப்படி ஒரு ஆசை உச்சகட்டமாக அந்த பிசாசு என்னை கொண்டு போயிடுச்சு. ஏன்னா என் குடும்பத்தில் ஒரு ஆள் செத்துட்டா போகிறோம், அதுக்கு பிறகு இருக்கிற 5 பேரை சாகடிக்கிறதுக்கு அந்த பிசாசுக்கு ரொம்ப ஈஸி. அது டக்கு நடந்துடும். அப்படிப்பட்டது தான். அது காரணமே இல்லை, சூனி வச்சு சாகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மந்திரத்தினுடைய கிரியை அப்படிதான். சுருக்கு போட்டுக்குன்னு செத்துட்டாங்க, கோவத்தில் சண்டை போட்டுக்குன்னு செத்துட்டாங்க, கொலை பண்ணி சாகடிச்சுட்டாங்க. ஏதோ ஒரு பொய் காரணத்தை சொல்லி உலகத்தை நம்ப வச்சிடும். சூனியம் என்றது யாருக்குமே தெரியாத போயிடும். இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தது. நான் புறப்பட்டேன். என் கையில் இருந்த காசு வெறும் 200 ரூபா தான். அந்த காசை பாக்கெட்டில் எடுத்துக்கிட்டு நான் போகிறேன் டவுனுக்கு. போகும்போது கூட அந்த ஆவி பேசுது, லாரி வருது பாரு, அதில் விழுந்து செத்துருன்னு சொல்லிட்டு. நான் தான் விஷம் வாங்க போகிறேன். வாங்கி வந்து குடிச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் எங்கள் நிலத்துக்கு அடுத்து காடு, சாத்தனூர் டேம் காடு. அந்த காட்டில் போயிட்டு படுத்து நம்ம பணத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடணும், யாருக்கும் நஷ்டத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் போய்கின்னு இருக்கிறேன். போயிட்டு விஷம் வாங்க போகிற அந்த கடைக்கிட்ட ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். கர்த்தர் அனுப்பினார் அப்படின்னு இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். அன்றைக்கி தெரியல. அந்த தம்பி வந்து நான் உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னாரு. என்னப்பா விஷயம் அப்படின்னு. உச்சகட்டமான ஒரு சூழ்நிலை. அடுத்த செகண்ட் மரணத்தில் காலை வைக்க போகிறேன். அந்த விஷத்தை கையில் வாங்கிட்டு இருந்தால் என்னை தடுத்திருக்க முடியாது, பிசாசு என்னை கொண்டு இருக்கும். ஆனால் அந்த தம்பி உன்னை தான் பார்க்கணுன்னு வந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணுன்னு. என்னப்பா சொல்லுன்னு. நான் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, வெறும் 200 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா போகிறோம். அந்த 200 ரூபா கட்டிட்டோம்னாக்கா அந்த இன்சூரன்ஸ் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு நீங்கள் மறிச்சிட்டாலும் உங்களுக்கு அந்த முழு இன்சூரன்ஸ் பணத்தை கையில் கொடுத்துருவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகுமே, சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்களேன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. சாகிறது தான் சாகிறோம். நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிட்டு செத்துட்டாக்க நம்ம செத்த பிறகு அந்த பணம் நமக்கு வருமே அப்படின்னு சொல்லி யோசித்து நான் புறப்பட்டு போனேன். அந்த தம்பி பின்னாடியே போகிறேன். சரிப்பா நான் கட்டுறவா அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன்.
போகிறது பார்த்தா அந்த தம்பி கூட்டி போன இடம் ஒரு சர்ச்சு. அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறார். எனக்கு சர்ச்சை கண்டா பிடிக்காது, சர்ச்சில் இருக்கிற பாசர்களை கண்டா பிடிக்காது, அவங்கள கண்டாவே எனக்கு எரிச்சல். நான் தான் இந்து மார்க்கத்தில் பூச புனஸ்காரத்தில் அவ்வளோ வைராக்கியமாக இருந்தவனே, பாசர்களை கண்டாக எனக்கு பிடிக்காது. அந்த நேரத்தில் அவன் கூட்டி போன இடம் ஒரு சர்ச்சு. அந்த தம்பிக்கு இப்போ ஏன்பா இங்கே வந்தேன்னு கேட்டேன். இங்கே தான் அந்த ஏஜென்ட் இருக்கிறாருன்னா வாங்க உள்ளேண்ணா, நான் வரமாட்டேன் அப்படின்னு ரோட்லேயே நிற்கிறேன். நீ போய் அந்த ஆளை வெளியே வர சொல்லு, நான் சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே வரமாட்டேன், நான் அவர் உள்ளே இருக்கிறார், கொஞ்ச நேரம் வாங்க அப்படின்னா. நான் வரமாட்டேன், நான் இங்கே நிற்கிறேன், நீ அந்த ஆளுங்க வர சொல்லுன்னேன். சரி, அவன் உள்ளே போயிட்டான். போயிட்டு வர வரைக்கும் நான் ரோட்லேயே நிற்கிறேன், ரோடு ஓரத்துலேயே அந்த சர்ச்சு. அந்த தம்பி போயிட்டு நான் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா, அவரை உட்கார சொல்லு, நான் வரேன்னு சொல்கிறாரு, கொஞ்சம் உள்ளே வந்து உட்காருங்க. நான் அடுத்த ஸ்டெப்பு நான் காலடி எடுத்து வச்சு காம்பவுண்டுக்குள்ளே போனேன். காம்பவுண்டுக்குள்ளே போய் நான் இங்கே நிற்கிறேன் தம்பி, உள்ளெல்லாம் வரமாட்டேன், நீ அவரை வர சொல்லு அப்படின்னு. அவன் மறுபடியும் உள்ளே போயிட்டு நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா, இந்த பெஞ்சில் உட்காருங்கம்மா. அங்கே வெளியே போட்டு இந்த ஒரு பெஞ்சில் போயிட்டு உக்காந்தேன். உட்காந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிருக்காது, நான் அமைதியாக உக்காந்துன்னு இருக்கிறேன். உட்காந்து நான் யோசிக்க 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 எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் பார்க்குறேன். என்னை அறியாமலே ஒரு மாற்றம். என் இருதயம் திறந்து, கதவு திறக்கிற மாதிரி திறந்து, உள்ளே இருந்து ஒரு கரும்புகை எனக்குள்ளே இருந்து தெரியுது, நல்லா தெரியுது. ஒரு கருப்பு புகை வெளியே வருது. எப்படி நம்ம பஸ்ஸு காரு அதுக்குள்ளே இருந்து அப்போ ஒரு டயரை கொளுத்தினா, ஒரு ரப்பரை கொடுத்தனா எப்படி கரும் புகை வருமோ, அதுபோல் என் இருதயத்தில் இருந்து ஒரு புகை வெளியே வர்றதை என் கண்ணால் பார்க்குறேன். நான் நேரப்படி உட்காந்துருக்கிறேன். உட்காரும்போது புகை வெளிலேருந்து வருது, நெஞ்சுக்குள்ளேருந்து வந்து என் லெஃப்ட் சைடு போயிட்டு அப்படியே மறையுது. என்ன நடக்குது அப்படின்னு நானாக யோசிக்கிறேன். ஒட்டுமொத்த புகையும் வெளியே போயிட்டு மறைஞ்ச பிறகு திரும்பி பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. திடீர்னு ஒரு ஞாபகம் எனக்குள்ள வருது. எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டோம், ஏன் இந்த தெய்வத்தை கும்பிடலன்ற ஒரே நினப்பு 3.5 வருஷத்துக்கு பிறகு அப்போதான் எனக்குள்ள வந்தது. இந்த தெய்வங்கள் 33 கோடி வணங்கினமே, எதுவுமே என்னை கைவிட்டுச்சு, என்னை கட்டில் போட்டாங்க, என்னால் வந்து காப்பாற்ற முடியல, நாங்கள் எல்லாம் தூரம் நிற்கிறோன்னு சொன்னாங்களே, ஏன் இந்த தெய்வத்தை நம்ம கும்பிடலன்ற எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் வந்த பிறகு ஆண்டவருடைய ஞாபகம், இயேசுவை கும்பிட்டு பார்ப்போம், இவரும் கைவிட்டுட்டா அதுக்கு பிறகு செத்தலாம், இந்த எண்ணம் வந்தது. அப்போ அந்த ஏஜென்ட் வந்தார், பணத்தை கட்டிட்டோம், ஒன்றும் பேசலை. பாஸ்ட் வந்து பார்க்குறாரு உள்ளேருந்து. நான் இது வரைக்கும் சர்ச்சு பக்கத்தில் போகாதவன் வந்ததுனால அவருக்கே ஆச்சரியம், என்கிட்ட பேசலை. ஏன்னா என்கிட்ட யாரும் பேச முடியாது. எனக்கு அவ்வளோ கோபம், பாஸ்டர்களை கண்டாலும் கோபம், சர்ச்சினாலும் கோபம், இயேசு பற்றி சொன்னாலும் அவ்வளோ எனக்கு கோபம் வரும். அதனால் அவர் என்கிட்ட பேசலை, இவன் பேசினா விதண்டவாதமாக பேசுவான்னு சொல்லி. அதனால் அவர் பேசலை. பணத்தை கட்டிட்டேன், பாஸ்புக்கை வாங்கினேன், எடுத்துக்கிட்டு நேராக போய்கினே இருந்துட்டேன். அந்த தம்பிக்கிட்ட கூட நான் வரேன்னு சொல்லலை, புறப்பட்டு போகிற சைக்கிளில் அப்போ எனக்கு உள்ளத்தில் எண்ணம் வருது, இனிமேல் நம்ம இயேசு கும்பிடுவோம், இயேசும் கைவிட்டால் அதுக்கு பிறகு சாகலாம். நேராக வீட்டுக்கு போகிறேன். என் மனைவி கிட்ட சொல்கிறேன். என் மனைவி கிட்ட நான் பேசி நல்ல வார்த்தை கொடுத்து பேசி 3.5 வருஷம் ஆகுது. ஏதாவது ஒரு வார்த்தை வாயை திறந்தாக்கா உடனே சண்டை வருமே, அதனால் பேசுறதே கிடையாது அனாவசியமாக. நான் இந்த வார்த்தையை போய் சொல்கிறேன், ஏம்மா நம்ம எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டோம், எல்லாமே என்னை கட்டில் போட்டாங்க, வந்து காப்பாற்ற முடியலன்னு சொல்லிச்சேன், ஒரு காரியம் செய்யலாமா, நம்ம இயேசுவை கும்பிட்டு பார்க்கலாம். அந்த இயேசு கைவிட்டால் அதுக்கு பிறகு நம்ம செத்தலாம், ஒட்டுமொத்த குடும்பம் இனி இருக்கக்கூடாது, மொத்தமாக விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்தலாம் அப்படின்னாங்க. சரி, அப்படி செய்யலாம். இதுதான் 3.5 வருஷத்துக்கு பிறகு என் மனைவியின் வாயிலிருந்து வந்த சமாதான வார்த்தை. அவர் சமாதானக்காரர். ஆண்டவர் இயேசு சமாதானத்தை கொடுக்கிறவர். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் நடுத்தராய் வந்து ஆண்டவர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர். அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் அவர் மனசுல இறங்கி கிரியை செஞ்சதுனால இப்போ அவங்க சமாதானமாக சொன்னாங்க, போகலாமே, கும்பிடலாமே. அவ்வளோதான். அது நடந்தது 2ஆம் தேதி 5வது மாதம் 2008 வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை ஒரு நாள் போகணும், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தாக்கா சர்ச்சுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, சர்ச்சுக்கு போகணுன்ற எல்லாம் முடிவு. ஆனால் அன்னைக்கு 3.5 வருஷத்தில் தூங்காத ஒரு தூக்கத்தை எங்கள் குடும்பம் ஒட்டுமொத்தமாக தூங்குறோம். எங்களுக்கே தெரியல. நான் ஒரு 9 மணி அதுக்கு மேலே தூங்க மாட்டேன், பிசாசு வந்துடும் வீட்டுக்குள்ளே. வீட்டை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிறவன். இன்னைக்கு எந்த ஆவிகளும் எங்கள் வீட்டு பக்கம் வரல. நிம்மதியாக தூங்கி பொழுது ஒடிஞ்சு எழுந்து தான் என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நான் நல்லா தூங்கன. எல்லாருமே சொல்றோம், நிம்மதியான உறக்கத்தை கொடுத்தவர் கர்த்தர். அவருக்கு விருப்பமானவர்களுக்கு கர்த்தர் உறக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர், சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு. எங்க வீட்டில் சமாதானத்தை கொடுத்தார். சூனிய செய்வனை மாந்திரிக ஆவிகளில் அகப்பட்டு வேதனை பட்டிருந்த எங்க குடும்பத்துக்கு ஒரு நிம்மதியான நாள்னா அந்த நாள். அதன் பிறகு சனிக்கிழமை போச்சுது. சந்தோஷம் எனக்குள்ள ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள வந்த மாதிரி. இது வரைக்கும் என்னை பார்க்க முடியாத நான், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. வித்தியாசமான ஒரு சூழ்நிலை எனக்குள்ள வருது. நான் எல்லா கவலையும் மறக்கிறேன், எல்லா துக்கத்தையும் மறந்துட்டேன். இந்த 3.5 வருஷம் இருந்த வேதனை, சூனியம் செய்வனை செஞ்ச கிரியைகள், இது எல்லாத்தையும் மறக்க வச்சு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம். அதன் பிறகு சனிக்கிழமை போச்சு, ஞாயிற்றுக்கிழமை யாரையுமே கேட்கல.
எழுந்தோம், குடித்தோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியல. 6 பேரும் புறப்பட்டு போய் சர்ச்சில் உட்காந்துட்டோம். யாருமே வரல, நாங்கள் 6 பேர் தான் சர்ச்சில் உட்காரோம். அப்படி ஒரு உத்வேகம் எங்களுக்குள்ளேருந்து உணர்ச்சி. போயிட்டு சர்ச்சில் உட்காந்துட்டோம். பாஸ்டர் அம்மாவுக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. இவனான் சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிறான், இப்படிப்பட்ட கொடுமைக்காரன் வந்தானான்னு சொல்லிட்டு அவங்க யோசித்தாங்களே எனக்கு தெரியல. ஒரு வார்த்தையும் பேசலை. ஆராதனை முடிஞ்சது. ஆராதனை முடிஞ்சு எழுந்து வர்றோம். எங்கள் அக்காமார்கள்லாம் 2-3 பேர் அந்த சர்ச்சுக்கு தான் வராங்க. அவங்களாலையும் ஒன்றும் பேச முடியல. என்கிட்ட பேசினா தான் விதண்டாவாதம் பேசுவேன், அதனால் அவங்க பேசலை. திரும்ப வரும்போது என் மனசில் சொல்ல முடியாத மகிழ்ச்சி என்கிட்ட பேசுகிறாங்க. அப்போவே சொன்னனே அப்படின்னு. இப்போ தான் எனக்கு சமாதானம் வந்தது. இனி நான் இயேசுவை விட மாட்டேன், இயேசு தான் எனக்கு கடவுள், இது வரைக்கும் நான் நம்புறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பைபிளை எங்கள் அக்கா பையன் ஒரு பாஸ்டர், அவர் வந்து ஊழியம் செஞ்சிருந்தவர், அவர் கொடுத்த பைபிள் எனக்கு அதுதான் பொக்கிஷம். எனக்கு வீடு, வாசல், சொத்து, சுகம், 7 ஏக்கர் நிலம், அது எல்லாத்தையும் விட்டு கிடச்சிட்டு கர்த்தரே போதும், எனக்கு எல்லாம் இருந்தும் என்னை காப்பாற்ற முடியல, எல்லா உறவுகளும் இருந்து என்னை காப்பாற்ற முடியல, எல்லா சொந்தங்களும் எனக்கு பக்கபலமாக நிற்கலை, இது வரைக்கும் இல்லாத சமாதானம் இன்னைக்கு வந்தது. அதை கொடுத்தது என் ஆண்டவர் இயேசு. அவர் எல்லா பிசாசின் கிரியைகளை மாற்றிட்டார். எந்த ஆவி வந்து தினமும் கொடுமைப்படுத்துமோ அந்த ஆவி அந்நிய நாளிலிருந்து வரவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் வந்தோம், சமாதானமாக இருக்கிறோம். இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் மருவத்தூருக்கு 13 வருஷமாக மாலை போட்டு இருமுடி அந்த பூசை புனஸ்காரம் செய்யக்கூடிய அத்தனை பொருள்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வாரி ஒரு பைக்குள்ளே போட்டு மூட்டை கட்டி எந்த கோயிலில் நான் பூசாரியாக இருந்தனோ அந்த கோயிலே போய் வச்சுட்டு, இன்னையோடு சரி, இந்த கோயிலுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னை காப்பாற்ற வராத நீ எனக்கு தெய்வமும் இல்லை. நான் இப்படியே நின்று வேடி பேசுகிறேன். கண்ணால் பார்த்த தெய்வம், என் கூட பேசுன தெய்வம், எனக்காக பக்கபலமாக இருப்பேன்னு சொன்னது, எல்லா காரியமும் அதுக்காக செஞ்சேன். யாரும் ராத்திரியில் அந்த கோயிலில் போனால் 12-1 மணினால நான் நிற்பேன், ஏன் கடவுள்னு சொல்லி அதுக்கிட்ட சொன்ன வார்த்தை, இனி இன்னையோடு சரி உன் வீட்டு வாசலில் நிற்க மாட்டேன். நான் யார்கிட்ட போய் கேட்டாலும் என்னை கட்டில் போட்டாங்க, உன்னை வந்து காப்பாற்ற முடியலன்னு சொன்னியே, நீ அந்த கட்டிலே இரு. என்னை கட்டவிழ்க்கிற வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். என்னை தேடி வந்தார், நான் கூப்பிடல, இயேசு என்னை தேடி வந்தார். எனக்கு மரணம் வந்தது, அந்த மரணத்தை துரத்தி அவர் எனக்கு பதிலாக சிலுவைக்கு மரணத்தை சந்திச்சவர், அவர் தான் உண்மையான கடவுள். இப்போ நான் 100க்கு 100 இயேசுவை வணங்குறேன். இன்னையோட ஆலயத்தில் வரமாட்டேன், இனி இதில் காலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். அன்னைய நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 16 வருடத்தை கடந்து போய்கின்னு இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார். வீடு, வாசல்கள், சொத்து, சுகங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே என் ஆண்டவர் இயேசு. இன்னைக்கு என் குடும்பமே சமாதானம் இருக்குது. எனக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை, இன்றைக்கும் அந்த நிலம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என் சொத்து இயேசு தான். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார். இது வரைக்கும் பட்டினி என்பது கிடையாது. நாங்கள் அப்போல்லாம் எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கிறோம், ஒரு நாள் சாப்பாட்டுக்காக வேதனைப்பட்டு இருக்கிறோம். இதை விட ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். பனை மரத்தில் ஏறி பனங்காயை வெட்டி அந்த தோலை சக்கையை அறுத்து வகிச்சு சாப்பிட்டு படுத்துருக்குறோம். எங்கள் பொண்ணு, பெரிய பொண்ணு, 3 நாள் குழந்தையில இல்லை, ஒன்றுமே சாப்பாடு இல்லை, யாருக்கிட்டையும் கேட்க முடியாது, எல்லாருமே பகை, பிசாசு அப்படி தான் பண்ணான். ஆனால் இன்னைக்கு மற்றவர்கள் கொடுக்குற கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறோம். என் பிள்ளைகளும் சாட்சியாக இருக்குது, என் குடும்பமே சாட்சி. கர்த்தரை தவிர வேறொரு எனக்கு பாக்கியம் இல்லை. அவரே நித்திய காலமே எனக்கு சமாதானத்தை கொடுத்தவர். அந்த வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிறோம், அதே வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துருக்கிறோம். மந்திரவாதிகளை கொண்டு வந்து சூனியத்தை எடுக்கலை, சூனியக்காரர்களை கொண்டு வந்து நான் சூனியத்தை எடுக்கலை. எந்த வீட்டுக்குள்ளே சூனியம் வச்சுருந்தாங்களோ, எந்த குடும்பத்தில் எங்களுக்கு பிசாசின் கிரியை இருந்ததோ, நாங்கள் ஒன்றுமே செய்யலை. இயேசு வந்தார், எல்லாம் வெளியேறி போயாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கின்னு இருக்கிறோம். கர்த்தர் மேலும் ஏற்ற வேளையில் எங்களை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் என்னுடைய சாட்சி. கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி, இந்த காஞ்சிபுரத்திலே வந்து என்னை உங்களுக்கு முன்பாக நிறுத்தியது தேவாதி தேவனுடைய மகிமை. அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நான் ஆண்டவரை நோகடிச்சிருக்கிறேன், கர்த்தர் இயேசுவை வெட்கப்படுத்தி இருக்கிறேன். விக்கிரகம் என்பது மிகப்பெரிய பாவ காரியம் என்று வேதம் சொல்லுது. நான் விக்கிரகத்தை வணங்கும் போது, கல்லை மண்ணை வணங்கும் போது ஜீவனுள்ள தேவன் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பார், வேதனைப்படுத்தி இருக்கிறேன். அவர் சிலுவையில் தொங்கி எனக்காக அவர் மரித்தாரே, அந்த மரணத்தை அவமாக்கி இருக்கிறேன். இவ்வளவு பாவ காரியத்தை செய்த என்னையும் தேடி வந்து ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் விடுதலை கொடுக்க கூடுமானால் உங்களுக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இதை பார்க்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நம்மை நித்தியத்தில் சேர்க்கவும், நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும் வேறொரு கடவுள் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரை மெய்தேவன் என்பதை நான் ஜீவனுள்ள சாட்சியாக உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இத்தனை அற்புதத்தை எனக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை ஜெபிக்க போகிறோம்.
கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் உள்ளத்தின் அடியாழத்தில் அந்த தெய்வீக அன்பை வைத்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். என்னை போல எத்தனையோ மக்கள் இங்கே இருக்கலாம், என்னை போல பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கலாம், இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளை வெளியில் கூட இருக்கலாம், இப்படி ஒரு வழிவாசல் இருக்கான்னு தெரியாமல் கூட வேதனைப்பட்ட ஜனங்கள் இருக்கலாம். அத்தனை பேரையும் இந்த வேளையில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முன்வைத்து ஜெபிக்கிறேன். நீ எங்கிருந்து கூப்பிட்டாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எங்கிருந்து இயேசுவை நினைத்தாலும் அங்கே வந்து உனக்கு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஒரே கர்த்தரை முன்வைத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது பரிசுத்த பாதவடியில் இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என் ஜனங்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம் கைவிடாத கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாவத்தின் பிடியிலே சிக்குண்டு பொல்லாத வழிகளிலே கடந்து போய் மரண ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்ட என்னை, மரணத்தை ஆண்டவரை மாற்றி இன்று ஜீவனோடு காத்த எங்கள் பரிசுத்தரை, சிலுவைக்கு நேராய் தன்னை ஒப்பு கொடுத்து மரணத்தை சந்தித்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவரை, இந்த மக்களை மரண கட்டுகளுக்குள்ளாக இருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமாய் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். பொல்லாத ஆவிகளின் பிடியில இன்று சமுதாயமே சீரழிந்து கொண்டு இருக்கிறதப்பா. என் ஆண்டவரை ஸ்தோத்திரம், என்னை போல் பாதிக்கப்பட்டு எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறதோ, எத்தனை குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள் வேதனைகள் இருக்கிறதோ, பிள்ளைகளை மறந்து, பெற்றவர்களை மறந்து, மனைவி பிள்ளைகளை மறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் வேதனைப்படுகிற அத்தனை ஆண்களுக்குமாக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அத்தனை பெண்களுக்குமாக நான் ஜெபிக்கிறேன். இப்படி ஒரு வேதனையை குடும்பத்தில் சுமந்து இதோ ஆண்டவரை வழி தெரியாமல் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமது அன்பு கரத்தலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள தேவன் ஆண்டவருடைய வேத சத்தியம் சொல்லுகிறது. யோசுவா 1:5 ஆண்டவர் சொன்ன வார்த்தையை முன்வைத்து ஜெபிக்கிறேன். இதோ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்ததை போல் நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த மக்களை கைவிடாதபடி காக்க வல்லவரே, உமது திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவையை சுமந்து கொல்கத்தா மலையிலே அடிக்கப்பட்டவராய் தன் கரத்தை 3 ஆணியால் ஆண்டவரை கடவுளடி ஒப்பு கொடுத்தவரே, அந்த பரிசுத்த ரத்தம் இந்த பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்பட்டு போவதாக, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக, பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் முற்றிலும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். செய்வனை சூனியம் மாந்திரம் மந்திர ஆவிகள் பில்லி சூனிய தகடுகள் மந்திர கட்டுகள் ஏவலின் கிரியைகள் குட்டி சாத்தான்கள் சகலவித ரத்த வெறிப்பிடித்த பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அப்புறப்படுத்துகிறேன். பொல்லாத ஆவிகளின் பிடியிலே கட்டுண்டு கிடக்கிற மக்களின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்ட வைக்கிறேன். பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இப்பொழுதே விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பரிசுத்தர் விடுதலை கொடுத்தீர் என்று விசுவாசிக்கிறேன். அப்பா, உமது பிள்ளைகள் சான் என் ஆண்டவரை ஸ்தோத்திரம், உமது அன்பின் பரிசுத்த சமூகத்திலே இதோ பாரத்தோடு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மரணத்திற்கு மாற்றினீர், என்னை சூனியத்திலிருந்து விடுதலை படுத்தினீர். இதோ ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர், கைவிடுவதில்லை என்று சொன்னவர், உமது அன்பின் கரத்தில் இத்தனை மக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். இது மாத்திரமல்லப்பா, இதை ஆண்டவரை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாய் நான் ஜெபிக்கிறேன். இதோ வேதனைப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்குமாக உம்மிடத்தில் நான் பரிந்து ஜெபிக்கிறேன். மோசே அந்த ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடியதை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கடைசி காலத்தில் வருகிற சத்துருவின் கிரியைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் இதோ முன்னின்று உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன். பரிசுத்தரே, நீர் கிருபை செய்வீர், கட்டுகளை உடைத்து விடுதலை கொடுப்பீர். கட்டவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். சமாதானத்தின் தேவன் இதோ ஒவ்வொருவரையும் சமாதானத்திலே நடத்தும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். நீரே வல்லவர், நல்லவர், பரிசுத்தர், உண்மை உள்ளவர், ஜீவனுள்ள ஆண்டவர், இன்றும் ஜீவிக்கிறவர். இதோ ஆண்டவரை உமது பரிசுத்த தேவ கரத்தலை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி நடத்தும் காத்தரட்சியம் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.